வணக்கம். அன்பு பயிற்சியாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஜெம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பப்ளிக் ஃபினான்ஸில் சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமில் வரக்கூடிய மிக முக்கியமான நிதிகளை செலவழிப்பதற்கான ப்ரொக்யூர்மெண்ட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அரசு ஏற்படுத்திய முக்கியமான ஒரு போர்ட்டல். ஜெம்மில் ப்ரைவேட்டும் எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இது முற்றிலுமாக மத்திய மாநில அரசுகளின் சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஃபினான்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. முதல்ல நம்ம லேப்டாப் எல்லாம் வாங்கும்போது டிஜிஎஸ்என்டி என்கிற ஒரு ரேட்டில் வாங்கினோம். டிஜிஎஸ்என்டி அப்படின்னா டைரக்ட் கவர்மெண்ட் சப்ளை அப்படிங்கிற சென்ட்ரல் ஸ்டோரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர் ப்ராசஸில் வாங்கினதை நம்ம அப்படியே டிஜிஎஸ்என்டி ரேட்டில் வாங்கினோம். எல்காட்டில் அப்படியே வாங்கினோம். இப்போது ஜெம் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல் தான். மத்திய அரசினால் கேபினட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதனை நாம் சமஹர சிக்ஷா அபியான் போன்ற ப்ராஜெக்டில் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போது கம்பல்சரியாக ஏடிஎல்ல இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜெம் அப்படிங்கிறது என் டு என் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். அதாவது எப்படி நமக்கு உழவர் சந்தை இருக்கோ காய்கறி வாங்க, அதுபோல் மத்திய அரசும் மாநில அரசும் சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமில் வாங்கக்கூடிய கூட்ஸ், சர்வீசஸ், ஒர்க்ஸ் ஆகியவற்றிற்காக என் டு என் சொல்யூஷன் தான் இந்த ஜெம். 2016 போர்ட்டல் லான்ச் பண்ணி டிஜிஎஸ்என்டி என்ற ரெகுலேஷன் இருந்ததை க்ளோஸ் செய்துவிட்டு 2017 கேபினெட்டில் அப்ரூவல் ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக தெளிவாக ஜெம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டை செய்வதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நடந்து முடிந்த பிஏபியில், அதாவது ப்ராஜெக்ட் அப்ரைசல் போர்டில் ரெக்கமெண்ட் ஆனது தான் ஜெம். ஜெம் அப்படிங்கிறது அஃபீஷியல். ஜெம்மில் கொடுக்கல் வாங்கல் நடைபெற போவதில்லை, டிரான்ஸ்போர்ட்டும் நடைபெற போவதில்லை. பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் நடைபெறுவதற்கு ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த ஜெம். இந்த ஜெம்மை 2 பேர், அதாவது மொத்தமாக 3 பேர் பயன்படுத்தலாம். அட்மின் பயன்படுத்தலாம். அதாவது பிரைமரி யூசர் என்பது சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேட் நோடல் ஏஜென்சி தான் பிரைமரி யூசர். இந்த பிரைமரி யூசர் என்ன செய்யலாம் என்றால், தன்னுடைய சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமில் வரக்கூடிய பொருட்கள், கூட்ஸ், சர்வீசஸ், ஒர்க்ஸ் ஆகியவைகளை ஜெம் போர்ட்டல் மூலம் செய்யலாம் என்பதை சொல்லிவிட்டு, சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமில் நடப்பு நிதி ஆண்டில் வரக்கூடிய சர்க்குலரை அனுப்பிட்டு, பொருட்களை பற்றிய டிஸ்கிரிப்ஷனை அனுப்பிட்டு, இவங்க பொருட்கள் வாங்குவதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்டாக கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், மானிட்டர் பண்ணலாம். செகண்டரி யூசர் என்பவர் யார்? இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். அதாவது உதாரணமாக ஸ்கூல்ஸ், சிஆர்சி, பிஆர்சி, டயட், எஸ்சிஆர்டி, பள்ளிக்கல்வித்துறை, இவை எல்லாம் செகண்டரி யூசர்னு சொல்கிறோம். அப்போ பிரைமரி யூசர் என்பது அட்மின், செகண்டரி யூசர் என்பது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நமக்கு நல்லா தெரியும், ஃபண்ட் ஃப்ளோ மெக்கானிசம் பற்றி நாம் படித்திருக்கிறோம். ஒரு சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீம், சமஹர சிக்ஷா அபியான், ஏடிஎல், இந்த சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் செய்வதற்கு ஸ்டேட் நோடல் ஏஜென்சி நியமிக்கப்படுகிறது. ஸ்டேட்டில் நியமிக்கப்பட்ட அந்த நோடல் ஏஜென்சி தான் ஸ்டேட் மிஷன், சமஹர சிக்ஷா அபியான் மிஷன். இந்த மிஷனானது பிரைமரி யூசராக இருந்து ஜெம் போர்ட்டல் அங்கீகாரம் செய்து ஜெம் போர்ட்டல் மூலமாக சிஎஸ்எஸ்க்கு செய்ய வேண்டும் என்பதுதான் ப்ராஜெக்ட் அப்ரைசல் போர்டில் காட்டப்பட்ட வழிகாட்டல். அதன்படி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் செகண்டரி யூசராக இதை செய்கிறார்கள். இந்த செகண்டரி யூசர் இதை செய்யும்போது நம்ம பிரைமரி யூசருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தகவல் உரிமை சட்டம், சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இவர் யார் அப்படின்னா சமஹர சிக்ஷா அபியானும் கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனும் தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இந்த பள்ளிக்கல்வித்துறை என்கிற நோடல் ஏஜென்சி சமஹர சிக்ஷா அபியான் என்கிற சிஎஸ்எஸ்ஐ செய்யும்போது ஸ்டேட் மிஷன் தான் இதனுடைய பிரைமரி யூசர். ஜெம் போர்ட்டலை யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி யூசரான எஸ்என்ஏயான ஸ்டேட் மிஷன் ஒரு பையர்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்.
இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸான ஸ்கூல்ஸ், சிஆர்சி, பிஆர்சி, டயட், எஸ்சிஆர்டி இவைகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா எஸ்என்ஏ என்கிற ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. இந்த ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸாக பதிவு பண்ணிவிட்டு செகண்டரி யூசருடைய ப்ரொஃபைல்ஸையும் அவங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு பேங்க் மூலமாக இவைகளை இணைச்சிட்டு செகண்டரி யூசர் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸை மானிட்டர் பண்ணலாம், ஜெம் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். இதுதான் ப்ரைமரி யூசருடைய ஒர்க். அப்போது ப்ரைமரி யூசர்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் நோடல் ஏஜென்சி, அதாவது சமஹர சிக்ஷா அபியான் என்பது பள்ளி கல்வித்துறையினுடைய சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுடைய ஸ்டேட் மிஷன். இந்த ஸ்டேட் மிஷன் கனரா பேங்க் அப்படிங்கிற ஒரு நோடல் பேங்க் தேர்ந்தெடுத்து ஆல் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியையும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டோட பேங்க்கோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு பையருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக செகண்டரி யூசருடைய ஒரு கிளப்பை ஃபார்ம் செய்து நோடல் ஏஜென்சியான பேங்க்கோட லிங்க் செய்து ஜெம்மை அட்மினிஸ்ட்ரேட்டர் செய்ய கைட்லைன்ஸை கொடுத்து மானிட்டர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணியை எஸ்என்ஏ செய்கிறது, ஸ்டேட் நோடல் ஏஜென்சி செய்கிறது. ஏடிஎல்க்கு இதை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நிதி ஆயோக் மூலமாக செய்கிறது. செகண்டரி யூசர் என்பவர்கள் யார்? இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். இவர்களுக்கு பேர் பையர்ஸ். சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுடைய சமஹர சிக்ஷா அபியானுடைய நோடல் ஏஜென்சியான மாநில திட்ட இயக்ககம், பிஏபியில் பரிந்துரைத்த ஸ்கூல் கிராண்ட், ஸ்போர்ட்ஸ் கிராண்ட், சானிடைசரிங் டீம், ஐஇடிஎஸ் மெட்டீரியல் போன்ற லெவல்ஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் படி, ஃபினான்ஷியல் மேனுவல் படி வெளியிடுகின்ற செயல்முறைகளை வைத்துக்கொண்டு செயல்முறைகளின்படி பர்ச்சேஸ் பண்ண பையராக இருக்காரு இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியில் இருக்கவங்க. இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் என்ன செய்யுதுன்னா, ஒரு பையரை ஜெம்மில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு செல்லரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டதுன்னா ஒரு கன்சைனியாக மாறி ஆர்டர் போட்ட செல்லர் கொடுத்த பொருளை ப்ரொவிஷ்னலாக ரெசிப்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கிட்டு அந்த பொருட்கள் தரமானதாக இருக்கின்றதா என்பதை செக் பண்ணிவிட்டு சிஆர்ஏசி என்ற சர்டிஃபிகேட்டு கொடுத்தா பேங்க்கை அந்த செல்லருக்கு பணம் கொடுக்க சொல்லி அட்வைஸ் மேற்கொண்டு ஆர்டிஜிஎஸில் பணம் போய் செகண்டரி யூசரான இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு மிக அழகான ப்ரொக்யூர்மெண்ட் பிளாட்ஃபார்மை, ஆத்தன்டிகேட்டட் ப்ரொக்யூர்மெண்ட் பிளாட்ஃபார்மை ஜெம் ஏற்படுத்தி இருக்கு. அப்போது ஜெம் என்ன செய்யுதுனாக்க, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆன கீழே இருக்கக்கூடிய இந்த ஏஜென்சிஸ் அதை பையரா, கன்சைனியா, இன்டென்டாரா, பர்ச்சேசரா அவருடைய ரோலை செய்வதற்கு உதவி செய்வது தான் ஜெம் போர்ட்டல். அப்போது பையர் அப்படிங்கிறவர் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, ப்ரைமரி யூசர் அப்படிங்கிறவர் எஸ்என்ஏ, அதாவது ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. அப்போது பேயிங் அத்தாரிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உதாரணமாக திட்ட இயக்ககம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ, அதாவது 2.5 லட்சம் வரை நீங்கள் டெண்டர் ப்ராசஸ் மூலம் இல்லாமல் டைரக்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா 40,000, ஜெம் மூலம் செய்தால் 50,000, 2.5 லட்சம் மூலமாக 3 பேர் கொண்ட குழுவில் 2.5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் ஓப்பன் டெண்டர் விடலாம் என்ற பேயிங் அத்தாரிட்டிக்கு உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்போது கனரா பேங்க் என்கிற பேங்க்கில் ஸ்கூல் ஆஃப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு வந்த பிறகு அந்த நிதி ஆதாரங்களை ஆதாரமாக கொண்டு செயல்முறைகளின் அடிப்படையில் ப்ரொக்யூர்மெண்ட் மேற்கொள்கிறீர்கள். யார் மேற்கொள்கிறாங்க? இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி மேற்கொள்கிறாங்க. இதில் யார் பேயிங் அத்தாரிட்டினா யார்? தலைமை ஆசிரியர் தான் பேயிங் அத்தாரிட்டி. ஒரு நிலையிலும் ஒருத்தர், சிஆர்சியில் அந்த கோஆர்டினேட்டர், பிஆர்சியில் அந்த சூப்பர்வைசர், அந்த டிபிஓவில் சிஇஓ, டயட்டில் அந்த பிரின்சிபல்,
எஸ்சிஆர்டியில் அந்த டைரக்டர், அப்போது பேயிங் அத்தாரிட்டி யாருன்னு முடிவு பண்ணிட்டோம். இவர் இந்த 2 ரெசிப்டையும், எது பிஆர்சிங்கிற ரெசிப்ட்டு, சிஆர்ஏசிங்கிற ரெசிப்டையும் செகண்டரி யூசர் கொடுத்ததும் பேயிங் அத்தாரிட்டி என்ன செய்கிறார் என்றால் அதை வழங்குவதற்கான செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். அப்போது ஜெம் போர்ட்டலில் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவை என்ன? டைரக்ட் பர்ச்சேஸ்னால் செகண்டரி யூசர்ஸ், அதாவது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் ஒரு பையரை ஜெம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும். பிறகு தனக்கு தேவையானதை ஃபில்டர் போட்டு ஜெம் போர்ட்டலில் சப்ளையர் லிஸ்ட்டை கேட்கணும். கொடுக்கப்பட்ட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுதியான சப்ளையரை ஜெம் போர்ட்டலானது பாரபட்சமின்றி தேர்ந்தெடுத்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும் குவாலிட்டி படி. இந்த ஜெம் போர்ட்டல் நம்ம ஃபில்டர் படி பரிந்துரைக்கக்கூடிய செல்லரில் குறிப்பிட்ட செல்லர், அதாவது க்ரைட்டீரியாவை முழுவதும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய செல்லர் என்பதை குழு தீர்மானித்தது என்றால், எஸ்எம்டிசி தேர்ந்தெடுத்தது என்றால் நேரடியாக என்ன செய்யலாம்? டைரக்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஆனால் அந்த டைரக்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷனுக்கு போகக்கூடிய தலைமை ஆசிரியர், எஸ்எம்டிசி தலைவர், செயலாளர் குழு ஆனது ப்ரைஸுடைய ரீசனபிலிட்டிக்கும் ப்ரைஸுடைய ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் தேவையான காரண காரியங்களை தன்னுடைய தீர்மானங்களில் பதிவு செய்து ஜெம் போர்ட்டலில் ஆர்டர் போகும். அதுக்கப்புறம் ஜெம் போர்ட்டலில் ஆர்டர் போடுவது எஸ்எம்விசி உடைய கடமை. ஆர்டர் போட்ட பிறகு செல்லர் அந்த பொருளை கொடுத்த பிறகு, பிஏசி கொடுத்த பிறகு, நம்ம அக்செப்டன்ஸ் ஆர்டர் கொடுத்து விட்டோம் என்றால், யார் பையர் அக்செப்டன்ஸ் ஆர்டர் கொடுத்து விட்டால் தலைமை ஆசிரியர் பேமெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணலாம். இதுதான் ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ். அப்போது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு மிக மிக முக்கியமானது. நம்ம ஜெம் வெப்சைட்டில் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பையர் முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெம்மில் லாகின் ஆகணும். ஜெம்மில் ஃபில்டர் போட்டு தனக்கு என்ன தேவைன்னு சொல்லணும். ப்ரைஸ் லிமிட்டை சொல்லணும், செல்லர் ஐடென்டிட்டி பண்ணக்கூடிய கண்டிஷன்களை சொல்லணும். பரிந்துரைக்கப்பட்ட செல்லரில் ஒரு குறிப்பிட்ட செல்லரை தேர்ந்தெடுத்து அவர்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆர்டர் கொடுக்கணும். எஸ்எம்டிசி ஒப்புதலுடன் ப்ரைஸ் ஜஸ்டிஃபிகேஷனுடன் ஆர்டர் கொடுக்கணும். இந்த ஆர்டர் கொடுத்த பிறகு செல்லர் பொருள் கொடுக்கறத வாங்கிட்டு பிஏசி கொடுத்து விட்டு ஜஸ்டிஃபை செய்த பிறகு, வெரிஃபை பண்ண பிறகு, ஃபைனல் ரிசிப்ட் கொடுத்த பிறகு பேமெண்ட்டு கொடுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர், அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இப்போது ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டை ஜெம் போர்ட்டலில் போட்டால் ஆர்டர் வெப்சைட்டில் அப்லோட் ஸ்கேன் காப்பி ஆஃப் அவார்ட் அப்ரூவல் ஆன் ஜெம் வெப்சைட். அப்போது ஒரு டிக்ளரேஷன், இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் செய்து கார்ட்டில் நீங்கள் போட்டதை அப்ரூவ் செய்ய வேண்டும். ஆர்டர் அப்ரூவ் செய்ய உங்களுக்கு ஆதார் அடிப்படையில் இருக்கக்கூடிய உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்லோட் செய்தால் ஆதார் நம்பர் இணைக்கப்பட்ட பையருடைய, அதாவது ஜெம்முடைய லாகின்ல அவருடைய ஃபோனிற்கு வரக்கூடிய ஓடிபியை அப்ரூவ் செய்தால் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பிளேஸ் ஆன ஆர்டரை செல்லர் என்டர்டெயின் செய்யணும். இதுதான் கண்டிஷன். அடுத்து அப்போது ப்ரொக்யூர்மெண்ட்டில் மிக மிக முக்கியமானது பையர் லாகின் செய்வது, ஃபில்டர் செய்து செல்லரை சூஸ் செய்ய கண்டிஷன் போட்டு ஜெம் பரிந்துரைக்கக்கூடிய செல்லரில் எஸ்எம்பிசி அடிப்படையில் ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணி தீர்மானம் செய்த பிறகு செயலாளராக ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு செல்லருக்கு ஆர்டர் கொடுத்த பிறகு, ஆர்டருடைய நகல் அனுப்பிய பிறகு, ஆர்டர் சர்டிஃபைடு மூலமாக செல்லர் பொருட்களை கொடுத்த பிறகு, பிஏசி கொடுத்த பிறகு, ஜஸ்டிஃபைட் செய்து பொருட்கள் சரியாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு, தலைமை ஆசிரியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் டைரக்ட் பர்ச்சேஸில்
ஜெம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லருக்கு நீங்கள் கன்சைனி ஆயிடுறீங்க. கன்சைனி பையர் ஜெம்மில் ஆர்டர் போட்டதும் கன்சைனி ஆயிடுறாங்க. செல்லர் என்ன செய்கிறார்? பொருட்களை கொடுக்குறார். பொருட்களை கொடுத்ததும் ப்ரொஃபஷ்னல் ரெசிப்டை கொடுக்குறாங்க. 48 மணி நேரத்தில் செல்லர் கொடுத்த பொருள்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ரெசிப்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டு அதை 10 நாட்களுக்குள்ளார வெரிஃபை செய்து கன்சைனர் ரெசிப்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். இந்த கன்சைனர் ரெசிப்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தவுடன் ஜெம்மில் உங்கள் ரோல் முடிந்து போகிறது. அடுத்தது பேமெண்ட் ஆஃபீஸருடைய ரோல் வருது. இங்கே பேமெண்ட் ஆஃபீஸர் யார்? அதுவும் நீங்கள் தான். அப்போது எஸ்எம்பிசியில் அப்ரூவ் செய்த ப்ரொக்யூர்மெண்ட்டு சிஏசி, பிஆர்சி, சிஆர்ஏசி வழங்கப்பட்ட பிறகு அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். அப்போது ஜெம்மில் மேஜர் கண்டிஷன்ஸ் என்ன? சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் நடக்கிறப்ப 50,000க்கு உள்ளே இருந்தால் டைரக்ட் பர்ச்சேஸ், 50,000 முதல் 2.5 லட்சம் வரை இருந்தால் அது டெண்டர். ஜெம்மில் டெண்டர் இருக்குது, ரிவர்ஸ் ஆக்ஷன் இருக்குது, இது போல் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. டெண்டர் கண்டிஷன்ஸாக நீங்கள் ஜெம் போர்ட்டல் படி எக்ஸிக்யூட் பண்ணால் ஆடிட்க்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்க, எவ்வளவு திறந்த மனதுடன் இதை செய்திருக்கிறீர்கள் என்பது ரெக்கார்டு ஆகும். அடுத்து மிக மிக முக்கியம் ப்ரைஸ். அப்போது ஜெம் போர்ட்டலில் ஒரு செல்லர் சொல்லக்கூடிய ப்ரைஸ் என்பது இன்க்ளூசிவ் all the taxes, products and services in GEM are offered on free delivery at site basis including loading and unloading. பொருட்களை உங்களுடைய இடத்திற்கு கொண்டு வருவது தான் ஆர்டர். ஃபில்டர் கண்டிஷன் நம்பர் 1, கொடுக்கப்பட்ட ப்ரைஸில் எல்லா டேக்ஸும் இன்க்ளூட் ஆகணும். ஆர்டர் என்ன செய்யப்பட்டு இருக்கணும் என்றால் என்டர்டெயின் பண்ணுறப்ப ஃப்ரீ டெலிவரி இருக்கணும். லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் எல்லாம் போடக்கூடாது தனியாக. அப்போ ப்ரைஸஸ் ஆன் ஜெம் ஆர் டைனமிக். செல்லர்ஸ் கேன் ஆட் ஆர் ரிமூவ் எனி ப்ராடக்ட் அண்ட் எனி சேஞ்ச் தேர் ஆஃபர் ப்ரைஸ் எனி டைம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி செல்லர் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அப்போது அந்த செல்லர் அந்த ப்ரைஸில் செய்யலாம். ஆனால் டைரக்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்ட பிறகு பொருளை கொடுப்பதற்கான இந்த 5 நாள் பேரத்தில் எக்காரணம் கொண்டும் அந்த செல்லர் தன்னுடைய ப்ரைஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் ஆர்டர் ஜெம்மில் வந்த பிறகு செல்லருக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் செல்லருக்கு அந்த ஆர்டரை மாற்றக்கூடிய உரிமை இல்லை. பையர் எக்காரணம் கொண்டும் ரிப்பீட் ஆர்டரை ஜெம்மில் போடக்கூடாது. மிக முக்கியமான கண்டிஷன். அப்போது இது குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சர்வீசஸ்க்கு லீகல் பைண்டிங்கில், அதாவது இன் தி கேசஸ் ஆஃப் சர்வீசஸ் த கான்ட்ராக்ட் ஷால் பிகம்ஸ் லீகலி பைண்டிங் அண்ட் இன் ஃபோர்ஸ் ஒன்லி அப்பான் சப்மிஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் security deposit, and it is expected that the security deposit is submitted and work commenced within 15 days of issue of the contract. ஒரு சர்வீசஸ் ஒரு ட்ரைனிங் பண்ணணும், மற்ற வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சர்வீசஸ் ஒரு ஐடிபிஎஸ்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் கேட்குறாங்க, ஒகேஷ்னல் சர்வீஸ்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் கேட்குறாங்க. இந்த சர்வீசஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட்டை அந்த ஏஜென்சி ஒகேஷ்னல் ட்ரைனிங் பார்ட்னர் சப்மிட் செய்த பிறகோ ஐடிபிஎஸ்எஸ் சர்வீசஸ் பார்ட்னர் செய்த பிறகோ 15 நாளுக்குள்ளார அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் வேலையை கமெண்ட்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? வேலையை கமெண்ட்ஸ் பண்ணணும். Further, the contract shall remain valid and shall remain incomplete until no dues certificate has been signed by the user in charge and delivered to the department with a copy to the contractor. The user in charge shall give such a certificate within 10 days of completion of defects liability period. அதாவது சர்வீஸ் கான்ட்ராக்ட் என்பது ஒகேஷனல் ட்ரைனிங் பார்ட்னர் ஐஇடிஎஸ்எஸ் உடைய
என்ஜிஓ இது போன்ற நபர்கள் கொடுப்பது. சரிங்களா? அப்போது சமஹர சிக்ஷா அபியானில் இருக்கக்கூடிய சர்வீஸ் கான்ட்ராக்டில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவங்க பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டியை டெபாசிட் செய்த பிறகு 15 நாட்களுக்குள் வேலை ஆரம்பிக்க வேண்டும். வேலை முடிந்த பிறகு நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு கான்ட்ராக்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதன் பிறகு தான் நாம் எப்படி கூட்ஸுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுக்கின்றோமோ அது மாதிரி இங்கு நோ டியூ சர்டிஃபிகேட்டும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்த பிறகு தான் பேமெண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். ஓகே, அடுத்து மிக மிக முக்கியமானது, இது தவிர பேங்க்கு கேரண்டி இது போன்ற சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அது போன்ற செயல்பாடுகளை ஜெம்மில் செய்கிறப்ப ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப பார்க்கலாம். பேங்க் கேரண்டி போன்றவை எல்லாம் மிக மிக முக்கியமானது. அப்போது ஜெம்முக்கு ஸ்டேட் நோடல் ஏஜென்சி ஒரு ப்ரைமரி யூசர் ஆத்தரைஸ் பண்ண பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. 10 லட்சம் வரை நீங்கள் இந்த ஜெம் போர்ட்டல் மூலமாக கொடுக்க ஆத்தரைஸ் செய்கிறாங்க. அப் டு 10 lakhs 10 lakhsக்கு மேலே செய்வதற்கு அனுமதி அங்கே கிடையாது. சரிங்களா? அது தவிர சர்வீஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறப்ப சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டும் பிஓஆர் போட்டு தான் கொடுக்கணும். மிக மிக முக்கியமானது. அதாவது ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் சிஆர்ஏசி அப்படிங்கிறது ஒரு பையர் ஜெம்மில் லாகின் ஆகி ஃபில்டர் போட்டு செல்லர் டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு ஜெம் பரிந்துரைத்த செல்லரை நீங்கள் உங்களுடைய எஸ்எம்பிசி உடைய பரிந்துரையின்படி தேர்ந்தெடுத்து அந்த செல்லரை கார்ட்டில் ஆடப் செய்து நீங்கள் ஆர்டர் செய்த பிறகு செல்லர் பொருளை உங்களிடம் தருவார். செல்லர் பொருளை கொடுத்த பிறகு நீங்கள் அவரிடம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை தருவீங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்த 10 நாட்களுக்குள்ளார பொருட்களை வெரிஃபை செய்து சிஆர்ஏசி இஷ்யூ பண்ணுறீங்க. இந்த சிஆர்ஏசியை ரிஷ்யூ செய்த பிறகு அந்த செல்லருக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்டாயம் யாருக்கு வருதுன்னா பேமெண்ட் ஆஃபீஸருக்கு வருது. பிஆர்சி இஷ்யூ பண்ணி செல்லர் பொருள் கொடுத்த 48 மணி நேரத்தில் நீங்கள் பிஆர்சி இஷ்யூ செய்து கன்சைனி என்ன செய்ய வேண்டும் என்றால் பொருட்களை வெரிஃபை செய்ய ஒரு கமிட்டி போட்டு கமிட்டி அக்செப்ட் செய்த பிறகு சிஆர்ஏசி இஷ்யூ பண்ணும். 10 நாட்களுக்குள் இந்த வேலை செய்யப்பட வேண்டும். பேமெண்ட்டை அடுத்து இஷ்யூ செய்யணும். அப்போது 10 லட்சம் வரை நீங்கள் அட்டாச் ஆன பேங்க்கில் ஜெம் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண பிஏஓவுக்கு ஆத்தென்டிசிட்டி இருக்குது. இந்த பிஏஓ கூட்ஸை 100% ஜெம்மில் 100% அக்செப்ட் செய்த பிறகு பேமெண்ட்டுக்கான வேலையை 10 நாட்களுக்குள் செய்து முடிக்கணும். பேமெண்ட்டை நீங்கள் பிஎஃப்எம்எஸில் போடணும். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜெம்மில் நம்மளுடைய ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவலை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.